வெப் சீரியல்ஸ் இனி டிவிக்கு முன்பே சன் நெக்ஸ்ட் ஆப்ல ஜாலியா எல்லாருக்கும் முன்னாடியே பாருங்க. இப்பவே சன் நெக்ஸ்ட் ஆப்பை டவுன்லோட் பண்ணி சப்ஸ்கிரைப் பண்ணுங்க. நடிக்கணும் அவ்வளவுதானே, அது மாதிரி நடக்க கூடாது அவ்வளவுதானே. பின்னிட்டே ரஞ்சிதம், என்னதான் இருந்தாலும் 30 வருஷ தாம்பத்திய வாழ்க்கையில புரிஞ்சுக்கிட்டே இல்ல, ஒன்னு நினைச்சா எனக்கு ரொம்ப பெருமையா இருக்கு. சரி, ஒத்திகை ஆரம்பிச்சிடலாமா? எது பத்தி கொளுத்தி வைக்கணுமா? சாப்பிடுற நேரத்துல எதுக்குங்க பத்தி கொளுத்தி வைக்கணும்? சாமி கும்புறப்பதான் கொளுத்தி வைக்கணும். இப்ப தாண்டி உன்னை நினைச்சு பெருமையா இருக்குன்னு சொன்னேன், அதுக்குள்ள இந்த கூத்தடிக்கிற. ஒத்திகை பார்க்கலாமா ஒத்திகை பார்க்கலாமாங்கிறேன். ஒத்திகையா? ஆமா, பார்க்கலாமே. ஓ சரி. ஏங்க ரஞ்சிதம், என்ன வேடிக்கை பாக்குறீங்க? சாப்பாடு போடுங்க. ஐயோ மன்னிச்சுக்கங்க, நான் இவ்வளவு நேரம் உங்களை காக்க வச்சுட்டேன். இந்த சாப்பாடு போறேன். அட அட அட, என்ன இருந்தாலும் ரஞ்சிதன் ரஞ்சிதன் தான். மருமகளே, மாமா, உன் அத்தையை பார்த்து கத்துக்க. ஏங்க ரஞ்சிதம்? சொல்லுங்க சிவசாமி. ஐயோ சக்தி, என்னடா ஆச்சு உங்க அப்பாக்கு? ஒத்த வார்த்தையில அவருக்கு நெஞ்சு வலி வர வச்சுட்டேமா. எது பஞ்சு மிட்டாய் கேக்குறாரா? இவர் என்ன சின்ன குழந்தையா? வாயில விரல் வச்சா கடிக்க தெரியாது பாரு. எரும மாடு மாதிரி வளர்ந்துருக்காருல, அறிவில்ல. சாப்பிடறப்ப யாராவது பஞ்சு மிட்டாய் கேட்பாங்க? சக்தி, ஏண்டா உங்க அப்பா இப்படி கத்துறாரு? அத வடிச்சு கொட்டிட்டமே, திண்டு தொலைய வேண்டியதானே. ஒத்திங்க ஒத்திக ஒத்திக வேணாம், ஒரு மண்டை கட்டி வேணாம். ஒத்திக பாக்குறாளுங்களா? ஒத்திக டென்ஷன் ஏத்துறாளுங்க. என்ன அர்ச்சனா, சரிக்கு சமமா இருக்க சொல்லி நடிக்க சொன்னாரு. நான் கரெக்டா தானே நடிச்சேன். ஏன் உங்க மாமா இப்படி கோவப்பட்டு போறாரு? அத்தை கொஞ்சம் அமைதியா இருங்க. இல்லையே, நான் நல்லா தானே நடிச்சேன். ஒருவேளை நல்லா நடிக்கலையோ?